அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தை 20 கோடிகள் கேட்டு மிரட்டிய பாஜக மாவட்ட தலைவர், திமுக ஒன்றிய செயலாளர், முன்னாள் ரவுடிகள், இந்நாள் ரவுடிகள் உட்பட 7 பேர் மீது மயிலாடுதுறை காவல்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மயிலாடுதுறை ஆதீனம் என்பது தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு பாரம்பரியமான ஆதீனம். அதை பாஜகவுடைய தலைவர் மிரட்டியிருப்பது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கிறது. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 25/2/2024 ஒரு புகார் கொடுக்கப்படுது. இந்த புகாரை கொடுக்கிறது யாருன்னா, மயிலாடுதுறையினுடைய தருமபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த அடிகளாருடைய உடன்பிறந்த சகோதரரும் அவருடைய உதவியாளராகவும் அறியப்படுகிற விருத்தகிரி அவர் வந்து புகார் கொடுக்கிறார். அந்த புகாரில் என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அலைபேசி எண்ணிலிருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் வந்த நபர் தன்னை வந்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்ககிட்ட மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த அடிகளாருடைய ஆபாச வீடியோக்களும் ஆபாச ஆடியோக்களும் இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் 20 கோடி ரூபாய் பணத்தை தரலன்னா இதை சமூக வலைதளத்தில் நாங்கள் வெளியிடுவோம், முக்கியமான தொலைக்காட்சிகளையும் பேப்பர்லையும் கொடுத்து ஆதீனத்தை அசிங்கப்படுத்துவோம், அதனால பணம் தரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் பயந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஆதீனத்துடைய மடாதிபதிகள் எல்லாத்தையும் தகவல் சொல்றாரு. அவங்க அதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளல. தொடர்ச்சி திருப்பி அழைப்பு வருது. இந்த அழைப்பில் வந்த அந்த விக்னேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க பணம் தரல அப்படின்னா ரவுடி வினோத், ரவுடி விக்னேஷ் இவங்க எல்லாரும் அங்க வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க, கொலை கூட செய்ய தயங்க மாட்டாங்க, இது பெரிய டீமு, இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய மாவட்ட தலைவர் ரவுடி லிஸ்ட்ல இருந்து 32 மேற்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜகவுடைய வன்னியர் சங்கத்தின் துணை செயலாளர் அகோரமூர்த்தி என்பவரை செம்பனார் கோயில்ல பாம் வைத்து கொன்ற வழக்கில் முதன்மையான அக்யூஸ்டா இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அகோரம் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதிரடி அகோரம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது வந்து மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க 20 கோடியை செட்டில் பண்ணலன்னா ஆதீனம் மடத்துக்குள்ள புகுந்தே உங்க எல்லாரையும் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. கொலை மிரட்டல் விடுத்திருக்க மட்டும் இல்லாம கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நேரடியாக அந்த விருத்தகிரி இருப்பவருடைய இடத்துக்கு சென்று நீங்க பேசி பணத்தை தரலன்னா உங்க எல்லாரையும் வெட்டி வீசுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. பயந்து போய் இவர் மடாதிபதியா இருக்கக்கூடிய மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த அடிகளார்ட்டையும் சொல்றாரு. உடனடியாக இது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இப்போ வினோத், ஆடுதுறை வினோத், தர்மபுரம் ஆதீனத்தை சார்ந்த செந்தில், இந்த செந்தில் யாருன்னா அடிகளாருடைய மாசிலாமணி அடிகளாருடைய உதவியாளர் செந்தில், விக்னேஷ் சம்பக்கட்டளையை சார்ந்த திருவேங்காடு சம்பக்கட்டளை சேர்ந்த விக்னேஷ், அப்புறம் கொடியரசு. இந்த கொடியரசு யார் அப்படின்னா கலைமகள் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையில் மிகப்பெரிய ஒரு கல்வி கூடம் இருக்கிறது. அந்த கலைமகள் கல்வி கூடம் அது பின்னாடி நம்ம பேசுவோம். கலைமகள் கல்வி கூடம் இந்த கொடியரசு, அப்புறம் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், திமுகவுடைய ஒன்றிய செயலர் விஜயகுமார், அப்புறம் பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் அகோரம், இந்த 7 பேர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர்ல என்ன பிரிவுகள் அப்படின்னா 323, 307, 389, 506, 120B. அதாவது கொலை மிரட்டல், சிறு காயங்களை ஏற்படுத்துதல், குற்றமுறு எண்ணத்தோடு செயல்படுதல், சதித்திட்டம் தீட்டுதல், ஆபாச வார்த்தைகளை சொல்லி உன்னை கொன்று வேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுவது உள்ளிட்ட 5 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு பதிவு செய்து இதுவரைக்கும் 4 பேரை கைது செய்திருக்காங்க. திமுகவுடைய ஒன்றிய செயலர் விஜயகுமார் தலைவராக இருக்காரு. அகோரம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்த கதைன்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க. வேலி போடுவது எதுக்காக? பயிரை ஆடு மாடு காட்டு விலங்குகள் தாக்கிடக்கூடாதுக்காக வேலி போடுறோம். ஆனால் அந்த வேலியே பயிரை மேஞ்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அகோரம் இந்துக்களுடைய காவலர்கள், இந்து மக்களுடைய காவலர்கள், இந்து சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கட்சியில் இருந்து கொண்டு அந்த பாஜக கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவரே சைவ மடாதிபதியை ஒரு போலியான பொய்யான வீடியோவும் ஆடியோவும் ஆபாச ஆடியோ வீடியோ இருப்பதாக சொல்லி மிரட்டிருக்காரு. இது என்ன சாதாரண பாரம்பரிய கொண்ட மடமா?
கிட்டத்தட்ட 1000 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட மடம். அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் பாடிய தேவாரம் திருவாசகம் பாடப்பட்ட 28க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை பாதுகாக்கிற தர்மபுரம் ஆதீனத்தை சார்ந்த 27வது மடாதிபதியை மிரட்டுவது என்பது ஒட்டுமொத்தமான சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய சிவனடியார்களை, முருகனை பின்பற்றக்கூடிய முருக பக்தர்களை மிரட்டுவதற்கு சமம். இது சைவ மார்க்கம் தனியான மார்க்கான இன்னைக்கு இந்து மதம்னு உள்ள வந்துருச்சு. ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவமானப்படுத்துவது போல, இந்துக்களையும் அசிங்கப்படுத்துவது போல, கொச்சைப்படுத்துவது போல இந்த பாஜக மாவட்ட ரவுடி அகோரம் நடந்திருக்காரு. இதுக்கு தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? பாஜக கட்சியில முதல்ல யாரை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்குரிய ரவுடி பைய, பொறுக்கி பைய, கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், கள்ளக்கடத்தல் பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளையடிச்ச, முல்லை மாறி, முடிச்ச வைக்கி, கேப் மாறி, கம்முனாட்டி, இவனை கட்சியில சேர்த்து வச்சா அவன் என்ன பண்ணுவான்? பாஜக கட்சி வளருது, மயிரை புடுங்கிட்டு வளருது. இதுதான் லட்சணமா? பாஜக கட்சி வளர்றது லட்சணமா? ஒட்டுமொத்தமாக அங்கே பாராளுமன்றத்தில் போய் செங்கோலை தூக்கி நாங்கள் பாராளுமன்றத்தில் மோடி வச்சாருன்னு சொல்றீங்க. பாராளுமன்றத்தில் செங்கோலை வைப்பதற்கு தர்மபுரம் ஆதீனம் போறாரு. அந்த ஆதீனத்தை அங்கே நாங்கள் பெருமைப்படுத்துறோம்னு சொல்றீங்க. அந்த ஆதீனத்தை அங்கே பெருமைப்படுத்துவதாக சொல்லிவிட்டு இங்க ஆதீனத்துடைய வீடியோவும் ஆடியோவும் இருக்கு, நாங்கள் வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி 20 கோடி மிரட்டுறீங்க. அப்படின்னா இது என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க? இதுல சம்பந்தப்பட்டிருக்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்க, குற்றம் சாட்டப்பட்ட இந்த அக்யூஸ்ட், இவங்களுடைய பின்னணி மிகப்பெரிய சுவாரஸ்யமானது. இதுல A1 அக்யூஸ்டா இருக்கக்கூடிய வினோத், இவர் தான் போன் பண்ணி மிரட்டுறாரு. அதாவது விக்னேஷ் போன் பண்றாரு, வினோத் பேரை சொல்லி மிரட்டுறாரு இல்லையா? இந்த வினோத் 2014ஆம் ஆண்டு இந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அகோரம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. 2014 பாஜகவுடைய மாநில துணை செயலாளர் அகோரமூர்த்தி என்கிற மூர்த்தியை செம்பனார் கோயிலில் வச்சு அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது குண்டு போட்டு கொடுமையான முறையில் கொலை செய்கிறாங்க. 2014 காலகட்டம் இது பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. அதுக்கு பிறகு கடலூரில் 2 பேர், சென்னையில் 2 பேர் புந்தமல்லியில் சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த வழக்கில் A1 அக்யூஸ்டு இந்த அகோரம். எந்த அகோரம்? பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்னைக்கு பிஜேபியில் இணைந்து மயிலாடுதுறையுடைய பாராளுமன்ற வேட்பாளர் ஆயிரலாம் அப்படின்னு கனவுல இருக்கக்கூடிய இந்த அகோரம் என்கிற இந்த ரவுடி பையன். இந்த ரவுடி பையன் A1, அதுல அந்த பாம வீசினது யாருன்னா இந்த வினோத். இன்னைக்கு ஆடியோ இருக்கிறது, வீடியோ இருக்கிறது என்று சொல்லி ஆதீனத்தை மிரட்டிய இந்த வினோத் தான் அதுல A2, இதுல A1. அதே போல இந்த வழக்குல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குருக்கள் அமிர்த விஜயகுமார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய செம்மனார் கோயில் ஒன்றிய செயலாளர். இதுல பாஜக மட்டும் சம்பந்தப்படல, திமுக கட்சியினுடைய ஒன்றிய செயலர் அமிர்த விஜயகுமாரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் யாருன்னா அவாதான். இவர் RSSல இருக்காரு, அப்புறம் பாஜக இருக்காரு. பாஜக இருந்து விலகி திமுக சேர்ந்திருக்காரு. திமுக சொல்லுவாங்க, நாங்கள் பார்ப்பனருக்கு எதிரி, ஆரியருக்கு எதிரி, சனாதனத்துக்கு எதிரின்னு. RSSல இருந்த, பாஜக இருந்த, குருக்களாக இருந்த அமிர்த விஜயகுமாரை கட்சியில் சேர்த்து வந்த உடனே ஒன்றிய செயலர் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த விஜயகுமாரும் இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளி. அப்போ பாஜகவும் திமுகவும் சேர்ந்து, ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை அழிப்பதற்காக, சைவ மடத்தை அழிப்பதற்காக திட்டமிட்டு வேலை பார்த்துருக்காங்க பொறுக்கி பேலுங்க. இதில் இன்னொருத்தர் இருக்காரு இந்த வழக்கில், A4 அக்யூஸ்ட் நம்பர் 4 யாருன்னா கொடியரசு. அவர் மயிலாடுதுறை பகுதிகளில் எந்த RSS முகாம் நடந்தாலும் அவர் தான் முன்னின்று நடத்துவார். அவர் வைத்துக்கிற கலைமகள் பள்ளிக்கூடம் தான் அதிகமான RSS முகாம் நடந்திருக்கிறது. RSSல மிக முக்கியமானது பாஜகவுடைய ஆதரவாளர் அந்த கொடியரசும் இதில் அக்யூஸ்ட். அதாவது தேசிய சிந்தனம் பானுங்க, தேச பற்றும் பானுங்க, நாட்டு பற்றும் பானுங்க, இந்து மத பற்றும் பானுங்க, கடவுள் நம்பிக்கை பானுங்க. கடைசியில் பார்த்தா 20 கோடி ரூபா பணம் கேட்டு சைவ மடாதிபதியை மிரட்டிருக்கானுங்க. எதுக்கு மிரட்டிருக்கான்னு தெரியுமில்ல? இந்த 20 கோடியை வாங்கித்தான் இந்த அகோரம் தேர்தலில் நிற்க போறாராம். தேர்தல் நிற்க பணம் இல்லைங்கன்னொன்னே தேர்தலில் நிற்பதற்காகத்தான் இந்த 20 கோடியை விட்டு கேட்டு மிரட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பொய்யான போலியான ஆடியோக்களை, வீடியோக்களை. ஏன்னா இந்த கட்சியே ஆடியோ வீடியோ கட்சி தானே. ராகவனுடைய வீடியோ, அவனுடைய வீடியோ, இவனுடைய வீடியோன்னு சொல்லி பல்வேறு வீடியோக்களை ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த சைவ மடத்துக்கு அண்ணாமலை போனது, RN ரவி போனது, செங்கோலை கூட்டு போய் அங்கே போய் நிப்பாட்டினது, இது எல்லாமே இந்த மடாதிபதிகளை மிரட்டி பணம் பறிக்கத்தானா? இது வெறும் அகோரத்துக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா, இல்லை அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும். இப்போ பாஜக ஆளுற மாநிலத்தில் ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் இப்படி பண்ணார் அப்படின்னா சரி, அங்கே செயலாளர் தான். நீங்கள் திமுக ஆளுற மாநிலம்,
காவல்துறை பாஜக எதிராக சொல்லப்படுது. அப்ப எந்த தைரியத்தில் நீங்க செய்றீங்க? யார் கொடுக்குற தைரியம்? மதுரையில மோடி போறாரு, போகும்போது திடீர்னு அவருடைய கார் நிப்பாட்டப்படுது. என்னன்னு பார்த்தா மதுரை ஆதீனத்தை பார்த்த மோடி தன் காரை நிப்பாட்டினார்னு வெளியே செய்தி வருது. நான் கேட்கிறேன், இது மோடிக்கு தெரியாது ஆதீனம் நிக்காருங்கிறது, ஆதீனத்துக்கு தெரியாது மோடி கார் வரப்போகுதுங்கிறது. எதர்ச்சியா சந்திச்சுக்கிட்டீங்கல்ல, எதர்ச்சியா சந்திச்சு மோடி நிப்பாட்டாரு. அப்போ பிரதமருடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி புரோட்டோகால் எல்லாமே அங்கே மீறி நீங்க ஆதீனத்தை உடனே ஆதீனத்தை பார்த்து காரை நிப்பாட்டிய மோடியாம். அங்க ஆதீனத்துக்கு பார்த்து காரை நிப்பாட்டினாரு, ஆதீனத்துக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இங்க ஆதீனத்துடைய ஒட்டுமொத்தமான சொத்தையுமே ஆட்டைய போட போயிருக்கானுங்க இந்த அயோக்கிய காவி கும்பல். இவங்களுக்கு தேசப்பற்றோ, நாட்டுப்பற்றோ, மொழிப்பற்றோ, இனப்பற்றோ, இந்து பற்றோ, சைவப்பற்றோ, சிவன் பற்றோ எதுவும் கிடையாது. பணம், காசு, இதை தவிர்த்து விட்டு எந்த பற்றும் பாஜகவுக்கு கிடையாது என்பதுதான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. இது ஒட்டுமொத்தமான சைவ மடத்தையும் அவமதிப்பது போல, இந்து மதத்தை அவமதிப்பது போல, சைவ மடாதிபதிகளை அவமதிப்பது போல, சிவனை அவமதிப்பது சமம். இது சும்மா விட்டுட்டு போயிட முடியாது. இங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக தமிழ்நாட்டினுடைய வெள்ளாள சமூகம், அதான் அதிகம். இந்த வெள்ளாள சமூகம் மட்டும்தான் இந்த சைவ மடாதிபதியாக இருக்க முடியும். அந்த வெள்ளாள சமூகம் தான் அதிகமாக பாஜக இணைஞ்சிருக்காங்க. அதிகமாக யாருக்கு இறைப்பட்டு இருக்கிறதோ அவங்க தான் பிஜேபி நோக்கி ஓடுறாங்க. அதுல வெள்ளாளர்கள் அதிகமாக பாஜக இணைகிறாங்க. அந்த வெள்ளாளர்களுடைய மிகப்பெரிய தலைமையிடமா இருக்கக்கூடிய வெள்ளாள சமூகத்துடைய மிக முக்கியத்துவம் தரக்கூடிய சைவ மடாதிபதியை மிரட்டி இருப்பது, அதுவும் ஆபாச வீடியோ இருக்குன்னு மிரட்டியடா. இது என்ன பிஜேபி சாமியார் நினைச்சியா? இல்லை உங்களுடைய வடநாட்டு சாமியார் நினைச்சியா? பாராளுமன்றத்துக்கு பிட்டுப்படம் பார்க்கறதுக்கும் இல்லை மடத்துக்குள்ள கொண்டு போய் பெண்களை வைத்து போக பொருளாக பார்க்கணும் அப்படிப்பட்ட மடம் நினைச்சியா? புனிதமான மடத்தை கொச்சைப்படுத்த பார்த்துக்கிற இந்த கேடுகட்ட பிறவிகளை உடனடியாக கைது செய்வது மட்டுமல்லாமல் இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும். நான் தமிழ்நாடுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நேரடியாக கேட்கிறேன். நீங்க ஒரு படித்தவர், 22,000 புத்தகத்தை படிச்சா சொல்றீங்க, ஐபிஎஸ் வேலை பார்த்தா சொல்றீங்க. ஒரு படிச்சு தான் நீ ஐபிஎஸ் ஆயிருப்பீங்க. ஒரு படித்தவன் அரசியலுக்கு வந்தா யாரை சேர்ப்பான்? படித்தவனை சேர்ப்பான். ஒரு பொறியாளர், ஒரு மருத்துவர், வழக்கறிஞர், ஒரு ஆடிட்டர், அப்படி சேர்ப்பாங்க கட்சியில் வழக்கறிஞர்களை. நீங்க யாரை சேர்த்துருக்கீங்க கட்சியில்? ஒரு படித்தவன் அரசியல் இருக்கும்போது படித்தவன் வரணும். அவன் எந்த தத்துவத்தை ஏற்றிட்டு போனாலும் குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச ஒழுக்கம், குறைந்தபட்ச அறத்தோடு இருப்பான். நீங்க பிஜேபியில் அண்ணாமலை தலைவரான அந்த பிறகு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 100 அக்யூஸ்ட்னா 100 பேர் 5 கொலை, 6 கொலை, 10 கொலை, 2 குண்டாசு, 3 குண்டாசு, 10 குண்டாசு, 32 வருஷம், 35 வருஷம் தமிழ்நாட்டில் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த பொறுக்கிகளை அண்ணாமலை கட்சியில் சேர்த்திருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் மயிலாடுதுறையுடைய இந்த அகோரம் என்கிற இந்த ரவுடி அகோரம் பாஜகவில் இணைந்தார் என்பதுதான் அன்னைக்கு செய்தியாக வந்துச்சு கடந்த ஆண்டு. இதுவரைக்கும் 100 பேரை கட்சியில் சேர்த்திருக்காங்க. அதில் மிக முக்கியமாக புளியந்தோப்பு பெண் தாதா அஞ்சலை 10 கொலை, கல்வெட்டு ரவி 6 முறை குண்டர் சட்டம் 8 கொலை 30 வழக்கு, புதுவை எழிலரசி முன்னாள் சபாநாயகர் சிவகுமார் கொலை வழக்கு ஜெயிலுக்கு போனவங்க, சீர்காழி சத்யா மணல் கொள்ளையை தடுப்பவர்களை கொலை செய்த கூலிப்பட, சேலம் முரளி, நெற்குன்ற சூர்யா, புதுவை சோழன், புதுவை விக்கி, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, பேரை பாருங்க, குரங்கு ஆனந்த், குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்த், சென்னை பாலாஜி, தஞ்சை பாம் பாலாஜி, ஸ்பீடு பாலாஜி, அரியமங்கலம் ஜாகீர், தஞ்சை பாக்கெட் ராஜா, குடவாசல் சீனு, மயிலாடுதுறை அகோரம், நெடுகுன்றம் ராஜா உட்பட கிட்டத்தட்ட 100 ரவுடியை சேர்த்திருக்காரு. அப்புறம் அபின் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், போதைப்பொருள் கடத்துறவன், போதைப்பொருள் விற்கிறவன், இவன் எல்லாத்தையும் கட்சியில் சேர்த்தா அவன் மிரட்டாம என்ன பண்ணுவான்? இதுல நெடுங்குண்ட சூர்யாக்கெல்லாம் சேர்ந்த உடனே மாநில பொறுப்பு. 6 முறை குண்ட சட்டத்தில் இருந்த ஒரு ரவுடிக்கு நீங்க மாநில பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த அரசியல் அதிகார பொறுப்பை வைத்துக்கொண்டு அவன் மிரட்டுவானா மிரட்ட மாட்டானா? ஹச்எஸ் லிஸ்ட்டில் இருக்கவன், 110 லிஸ்ட்டில் இருக்கிறவன், தேடப்படும் குற்றவாளியாக இருக்கவன், இந்த காவல் நிலையத்தில் புகைப்படம் ஒட்டி இவன் வாண்டட் அப்படின்னு கிரிமினல் போஸ்ட் இருக்க எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்காரு. ஏன்னா இவருடைய ஐபிஎஸ் பேட்சில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருப்பாங்க, எவன் ரவுடி, எவன் பொறுக்கி, எவன் லிஸ்ட்டில் இருக்கான், எல்லாத்தையும் தூக்கி பேசி உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் கட்சியில் சேருங்க, உங்களுக்கு பிஜேபி தான் பாதுகாப்பான கட்சி, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒன்று எல்லா ரவுடியும் பாதுகாப்புக்காக பாஜக சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் காரு, ஹுண்டாய் காரு, இன்னோவா கார்ல பிஜேபி கொடிக்கிட்டு போற எல்லாரும் பெரும்பான்மையாக ரவுடி பையன். இதுல சம்பந்தப்பட்ட இந்த அகோரம் உட்பட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். உடனடியாக அத்தனை பேரும் கட்சியை விட்டு நீக்கப்படணும். இல்ல திமுக பாஜக ரெண்டும் கூட்டு சேர்ந்து மடாதிபதியை மிரட்டி இருக்கிறது. மடாதிபதியை மிரட்டிய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மடாதிபதிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் ரொம்ப தப்பா போயிடும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை தானே நீ வழி